அவங்க அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு எழுதுறீங்களா பெருமை, பையன் சம்பாதிச்சாதான் உள்ள பெருமை கிடையாது. பையன் புகழ் பெறுறதுதான் வந்து ஒரு பையனும் பண்ணோம். ஈன்ற பொழுதில் பெருதுவைக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். நான் அம்மாவை சொல்லிட்டேன், அவங்களுடைய பாட்டு காலில் தான் கேட்டோன்னு சொல்லிட்டேன். என்னுடைய திருவாசக மாநாடு எங்கே நடந்தாலும் சரி, அமெரிக்காவில் நடந்தால் கூட சாரணிய மாநாடு திருவாசக மாநாடு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தி உருக்கமாக பாடுறாங்க. பெண் குலத்துக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காங்க. ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும்னு இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்டோம் தூங்கணும் கூடாது, ஏதாவது ஒரு சாதனையை செய்யணும். தோன்றி புகழோடு தோன்றுக அகதலின் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று திருவள்ளுவர் சொன்னார். நம்ம பிறந்ததற்கான ஒரு பயனை செஞ்சே ஆகணும். அதுக்காக தான் அந்த சித்தர் பீடம் கோயில் போக்குவரத்து எவ்வளவு தெரியுங்களா. இந்த மாநாட்டிற்கான அலைச்சல் கொஞ்சம் நெஞ்சம் அலைச்சல் கிடையாது. அது எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் பிரயாணம், கொஞ்சம் கூட நான் அசறது கிடையாது. அடுத்த 48 நாள் என்ன ஆனாலும் சரி. அந்த மாதிரி நாம உழைக்கின்ற பொழுது, நாம் அதற்காக பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது இறைவன் பார்த்துட்டு இருக்க மாட்டான். கண்டிப்பா வந்து அவன் என்ன பண்ணுவான், கண்டது உந்தனை கொண்டது அப்படின்னு அவன் கை கொடுப்பான். பார்த்துட்டே இருக்காங்க. அவன் யாரு, கருணை கடல். நமக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அம்மா சாரணி அம்மா அவர்களுக்கு இந்த நமது இந்த பரிசு மட்டும் பார்த்தா அது உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வரைக்கும் உங்க வாங்கணும். எண்ணுவது சொல்வது எல்லாம் உயர்வா இருக்கட்டும், அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த உழைப்பும் இருக்கணும். பத்மஸ்ரீ அவார்டு வாங்கணும். ஐயா வந்து நமது ராஜலிங்கம் ஐயா வந்து சிரம்பூஷணம் என்ற ஒரு விருதினை பத்மபூஷனுக்கு ஈசனா சமமான ஒரு விருது வாங்கி கொடுப்பாங்க. அவங்க கையால வாங்கிட்டாங்க. இந்த சீல்ட வந்து இந்த வாழ்க்கையோட ஜனாதிபதிகிட்ட வாங்குவாங்க. இந்த அம்மாவுக்கு ஜனாதிபதி சீல்டு கொடுக்குறது யாரு தெரியுங்களா? நானும் ஜனாதிபதி தான், மனாதிபதி ஆகிட்டேன். அதனால ஒரு நாள் ஜனாதிபதி ஆகிடும். எல்லாம் ஜோராக எழுதிருக்கேன். நாம என்னது எவ்வளவு உயர்வான எண்ணங்களை நினைக்கின்றோமோ அவ்வளவு உயர்வா பிரயாணம் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு வாழ்க்கை வந்து தம்பி நேதாஜி அவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்களுடைய படம் கொடுக்கும். வாழும் நேதாஜி தான் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த திருவாசகம் தொய்வு அடையாமல் இருக்கு, நடத்திக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய ஒரு தூண் மாரி வரும். எவ்வளோ பணிகளுக்கு மத்தியிலே நடத்திட்டு அம்மா வந்து மேலே மேலே வளரணும். உலகமெல்லாம் சென்று நீங்க திருவாசக நெறி பரப்பணும். அடுத்தபடியாக